என் கையில் இருக்கக்கூடிய லிஸ்ட் பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் எங்கேயெல்லாம் இந்து கோவிலை இடிச்சாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்து கோயிலை இடிச்சது. இதில் நிறையா கோவை மாநகர் முத்தானம்மன் கோயிலிருந்து, வேத விநாயகர் டெம்பிள் மின்ட் ரோடு சென்னையிலிருந்து, சூலூர் வாசுதேவர் டெம்பிளிலிருந்து, தஞ்சாவூர் குபேர விநாயகர் டெம்பிளிலிருந்து, கீழவாசல் பகுதி ஆதி மாரியம்மன் கோவிலிருந்து, அரியலூர் மாவட்டம் சனீஸ்வரன் பகவான் கோயில் மேட்டுப்பாளையம், திருவள்ளூர், பெரம்பூர், அது இருக்குதுங்க, லிஸ்ட் இருக்குது. 161 தாண்டிட்டாங்க. அதில் சில ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா கோர்ட்டு சொன்னாங்க இடித்தோம். கோர்ட்டு எப்போ சொன்னாங்க? சாயந்தரம் தீர்ப்பு கொடுத்தாங்க. எப்போ இடிச்சிங்க? அடுத்த நாள் காலையில் 2 மணிக்கு. அப்போ கோர்ட்டு வேணுமா? அதாவது சில இந்து கோவிலை இடிக்கும் பொழுது கோர்ட்டு சொன்னாங்க நாங்கள் இடித்தோம். அதுக்கு சில ஆர்டர் பை மெட்ராஸ் ஹைகோர்ட் சைட்டிங் என்கரோச்மெண்ட், மதுரை கார்பரேஷன் ஹைகோர்ட் டைரக்ஷன், நைட்டு கொடுத்தாங்கன்னா காலையில் 2 மணிக்கு இடிச்சாங்க. அன்னைக்கு கோர்ட்டு வேணும். ஏன்னா ஒரு கோவிலை இடின்னு கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்ததுக்கப்புறம் காலையில் 2 மணிக்கு இடிச்சாங்க. ஆனால் இன்னைக்கு அதே கோர்ட்டு திருப்பரங்குன்றம் மலையின் மீது தீபத்தூண்ல தீபத்தை ஏத்துங்கன்னு கோர்ட் சொல்லும் பொழுது இவர்களுக்கு கோர்ட்டு வேண்டாம். கிட்டத்தட்ட 161 கோயிலில் பல இடத்துக்கு சோர்ஸே இல்லை, ஆர்டரே இல்லை. எந்த ஆர்டர் பேசிஸ்ல அவங்க இடிச்சாங்க? கோர்ட் ஆர்டரே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது எத்தனை சர்ச்சை, எத்தனை மாஸ்கை இல்லீகலா அவங்க இடிச்சிருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு 2021 மே 6ஆம் தேதியிலிருந்து தமிழகத்தில் இல்லீகலாக இருக்கக்கூடிய ஒரு சர்ச் என்கரோச்மெண்ட், மக்களுடைய பயன்படுத்தக்கூடிய அந்த புறம்போக்கு நிலம்னு பல கொடுத்துருக்குறாங்க. ஒன்று இடிச்சாங்களா? கிடையாது. எத்தனை மசூதி இடிச்சிருக்கிறாங்க? கிடையாது. தமிழ்நாட்டில் எந்த சர்ச்சும் மசூதியும் ஆக்கிரமிப்பு நிலத்தில் இல்லையா? இருக்கு. ஆனால் என்ன ஒரு நியாயம்? எல்லா இதையும் இடிக்காதீங்க, எல்லாருக்கும் அவங்கவுங்க பகுதியில் வழிபாட்டு உரிமையை கொடுங்க. அதைத்தான் நாம கேட்கிறோம். அல்லது ஒருதலை பட்சமாக 161 கோயிலுக்கு மேலே இடிச்சிட்டு இன்னைக்கு உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்த பிறகு அதை பின்பற்ற மாட்டோம் என்று சொல்லி மிகப்பெரிய சட்ட பிரச்சனையை உருவாக்கி இன்னைக்கு பார்லிமெண்ட்ல போய் பேசுறாங்க. பார்லிமெண்ட்ல பேச வேண்டிய நிலைமை என்னங்க? பார்லிமெண்ட்ல இவர்கள் போய் இந்தியாவினுடைய மத நல்லிணக்கத்தை கெடுத்துட்டேன்னு இவங்க பேசணும், அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி போட்டு விட்டேன் என்று பேசணும், ஒரு கோர்ட்டு கொடுத்த ஆர்டரை ஃபாலோ பண்ணலின்னு தான் பார்லிமெண்ட்ல பேசணும். பார்லிமெண்ட்ல போய் என்ன பேசுறாங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பிக்கள், காங்கிரஸினுடைய எம்பிக்கள், விசிகாவுடைய எம்பிக்கள் என்ன பேசுறாங்க இன்னைக்கு? அதாவது தமிழகத்தில் இந்து மதவாத சக்திகள் தமிழகத்தில் ஜாதி கலவரத்தை, மத கலவரத்தை உருவாக்குறாங்க. இது எப்படி இந்து மதவாத சக்தி ஆகும்? கோர்ட்டுக்கு போய் கோர்ட்ல வெயிட் பண்ணி கோர்ட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்த பிறகு முறையாக போய் அன்னைக்கு 144 சிஆர்பிசி போட்டிருக்கின்றோம் என்று தவறாக சொல்லியும் கூட அதையும் பின்பற்றி பெட்டிஷனர் திரும்ப வர்றாங்க. நேற்று எந்த ஆர்டருமே இல்லாத நாளில் இல்லீகலா இத்தனை பேர்த்தை கைது செய்துவிட்டு இன்னைக்கு சம்பந்தமே இல்லாம பாராளுமன்றத்தில் போய் இவர்கள் நாடகம் மாறி கொண்டிருக்கின்றார்கள். இதை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக தமிழக மக்களுக்கு எடுத்து சொல்லணும். எந்த அளவுக்கு இவங்க ஃப்ராடு பண்ணியிருக்கிறாங்க, எந்த அளவுக்கு பொய்ய சொல்லியிருக்கிறாங்க, எந்த அளவுக்கு ஒருதலை பட்சமாக நடந்திருக்கின்றார்கள், எந்த அளவுக்கு இதே கோயில் ஆடு வெட்டு கோழி வெட்டுன்னு சொன்னும் பொழுது பேசாம இருந்தவங்க இன்னைக்கு தீபத்தூண்ல தீபத்தை ஏற்று என்று சொல்லிய பிறகு இந்த டிராமா பண்றாங்க. சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய சட்டத்துறை அமைச்சர் 2014-17 தீர்ப்பையும் 1996 தீர்ப்பையும் வேண்டுமென்றே திரித்து, அதுக்கும் இந்த கேஸுக்கும் சம்பந்தம் இல்லை, வேண்டுமென்றே திரித்து, இதுல இந்து பெட்டிஷனர் யாரும் மலை உச்சியினுடைய தர்கா இந்துக்களுக்கு சொந்தம் என்று கேட்கவில்லை. தட் இஸ் a settled issue. அது 1920 செட்டில் ஆயிருச்சு. மலையினுடைய உச்சி தர்கா என்பது இஸ்லாமியர்களுக்கு சொந்தம். நெல்லித்தோப்பு இந்துக்களுக்கு சொந்தம் என்று எங்கேயும் கேட்கல, அதையும் செட்டில்டு இஷ்யூ. அது இஸ்லாமியர்களுக்கு சொந்தம். மேலே ஏற படிக்கட்டு இந்துக்களுக்கு சொந்தம் என்று கேட்கவில்லை, அதுவும் சொந்தம். ஆனா மலை உச்சியில் இல்லாம கீழே இருக்கக்கூடிய தீபத்தூணில் நாங்க கார்த்திகை தீபத்தன்று இதை ஏற்ற வேண்டும் என்று ஏத்த போறவங்களை 2 நாட்களாக அலக்கழிச்சு மதுரை மாநகரத்தையே அல்லோலப்படுத்தி அவ்வளவு காவல்துறையை அனுப்பி மக்களுடைய இயல்பு வாழ்க்கையெல்லாம் கேள்விக்குறிக்கு ஆக்கிவிட்டு முதலமைச்சர் அன்னைக்கு காலையில் ட்வீட் போடுறார். மதுரைக்கு என்ன தேவை? வளர்ச்சி அரசியலா ஆர் டேஷ் அரசியலா? நான் கேட்கின்றேன், இது ஒரு முதலமைச்சர் போடுற ட்வீட்டா? இது யாரோ சின்ன பசங்க போட்டா ஏத்துக்கலாம். மதுரைக்கு என்ன அரசியல் தேவை? வளர்ச்சி அரசியலா ஆர் டேஷ் அரசியலா? அந்த டேஷ்ங்கிறது என்ன? முதலமைச்சர் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் ஒரு டேஷ் என்கின்ற வார்த்தையை கேள்விக்குறியாக்கி விட்டுருக்காரு. டேஷ்னா என்ன? முதலமைச்சர் தானே சொல்லணும். fill in the blanks. நீங்கள் நானும் என்ன வேணும்? இது முதலமைச்சருடைய ட்வீட். எந்த அளவுக்கு சிறுபிள்ளைத்தனமாக இவ்வளவு பிரச்சனையை செய்துவிட்டு முதலமைச்சர் அவர்கள் இதை போடுறாங்கன்னா உண்மையாலுமே இந்த முதலமைச்சர் அனைவருக்குமான முதலமைச்சரா? இந்துக்களுக்கான முதலமைச்சரா? இஸ்லாமியர்களுக்கான முதலமைச்சரா? கிறிஸ்தவர்களுக்கான முதலமைச்சரா? ஒரு நீதி நிலைப்பாடு ஒரு சட்டமன்றத்தில் ஒரு நீதிமன்றத்தில் சொல்லும் பொழுது முதல் கடமையாக செய்ய வேண்டிய பொறுப்பு சீஃப் மினிஸ்டருக்கு இருக்கு. அதையும் பின்பற்றல. சிஎஸ்எஃப் தமிழ்நாட்டில் அனுப்ப வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இது சம்பந்தமாக நேற்று தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நம்முடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் சார்பாக
நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களுக்கு சம்பந்தமாக பிரீஃப் பண்ணியிருக்கிறோம். என்ன நடக்குது, என்ன பிரச்சனை இங்கே இருக்குது, இவங்க எந்த அளவுக்கு தவறான ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கிறாங்க, எந்த அளவுக்கு நீதிமன்ற அவமதிப்பில் இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க. சிஎஸ்எஃப் அன்னைக்கு ஒருவேளை நான் போகிறேன்னு சொல்லியிருந்தா மாநில அரசினுடைய காவல்துறைக்கும் சிஎஸ்எஃப்க்கும் கைகலப்பு வந்து இந்திய அளவில் மிகப்பெரிய தலைகுனிவாக நம்ம மாநிலத்துக்கு ஏற்பட்டிருக்கும். அவங்க பின்னாடி போயிட்டாங்க. சரி 144 இருக்கா, நாங்கள் மதிக்கிறோம், பின்னாடி போயிட்டாங்க, அதனால் பிரச்சனை இல்லை. ஆனால் இன்னைக்கு நீதியரசர் சொல்லியிருக்காங்க அந்த 144 ஃப்ராடு. இவ்வளவு தவறுகளை செய்யவிட்டு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. பாருங்க, அபிஷேக் மனு சிங்வி அவங்க, விகாஸ் சேகல் அவங்க, இங்கே ஒருத்தருக்கு ஃபீஸ் என்னங்க, 20 லட்சம் 30 லட்சம் 40 லட்சம் சிட்டிங் ஃபீ. இன்னைக்கு மதுரை அமர்வு நீதிமன்றத்திற்கு ஒரு பெரிய சீனியர் சுப்ரீம் கோர்ட் லாயர் வந்திருக்கிறாங்க. அங்கே அபிஷேக் மனு சிங்வி இவ்வளவு கேலி கூத்தாக்கிவிட்டு மறுபடியும் உச்சநீதிமன்றத்துக்கு போவோம், மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. அதனால தான் இதை பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் அனைவரும் வன்மையாக கண்டிக்கின்றோம். எங்களுடைய மாநில தலைவரிலிருந்து ஆரம்பித்து கட்சியினுடைய கடைக்கோடி தொண்டன் வரை திருப்பரங்குன்றத்தில் தீபத்தூணில் ஏற்றக்கூடிய தீபத்திற்காக உயிரை கொடுத்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவரிலிருந்து தொண்டர் வரை நாங்கள் நிற்போம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னைக்கு மதுரை அமர்வு நீதிமன்றத்தில் திரு GR சுவாமிநாதன் அவர்கள் இந்த கேஸை செவ்வாய்க்கிழமைக்கு தள்ளி வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு மறுபடியும் கண்டெம்ட்டுக்கு கண்டெம்ட், அதுக்கு ஒரு கண்டெம்ட். இது இந்தியாவில் எங்கேயும் பார்க்க மாட்டோம். கொடுத்த தீர்ப்புக்கு ஒரு கண்டெம்ட், அந்த தீர்ப்பை சரியாக ஃபாலோ பண்ணி ஒரு கண்டெம்ட், அதுக்கு 4ஆம் தேதி ஒரு கண்டெம்ட். ஸோ கண்டெம்ட் இன்னைக்கு வந்திருக்கு. அது 2ஆம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அதை கையில் எடுக்கிறாங்க. அதனால் அதையும் நாங்கள் கவனிக்கின்றோம். உச்சநீதிமன்றத்தில் இன்னைக்கு அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் தலைமை நீதிபதி CJI அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, இது அவசரமாக எடுக்க வேண்டிய வழக்கு கிடையாது, அவசரமான இன்னைக்கு நம்பர் போட்டு எடுக்க மாட்டேன், நீங்கள் ரெஜிஸ்ட்ரியில் கொடுங்க, வழக்கமாக வர்றப்போ வரட்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதனால் அதையும் பொறுத்திருந்து பார்ப்போம். நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கிறது இங்கே நீதிமன்றத்தில். ஆனால் தரையில் மக்களாட்சி என்று சொல்லக்கூடிய ஜனநாயகத்தில் முதலமைச்சர் அதை கேள்விக்குறியாக்கி இவ்வளவு பேர்த்துக்கு பிரச்சனை உருவாக்கி லாட்டி சார்ஜ் மண்டை உடைந்து மாநிலத்தினுடைய இளைஞரணி தலைவர் தம்பி FG சூர்யாவிலிருந்து நிறைய மதுரை மாநகர் மாவட்டத்தினுடைய தலைவர் எல்லாருக்குமே பல இடத்துல காயம்பட்டிருக்கின்றார்கள். எதற்கு இவ்வளவு அநியாயம் பண்றாங்க கேட்டால் எங்களுக்கு மதவாத சக்தி என்கின்ற பெயர். அதனால் தமிழிசை அக்கா எல்லாமே இங்கே இருக்கிறாங்க. இதை விவரமாக உங்களுக்கு சொல்லணும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தும் சொல்லணும். 1920 96 2014 17 2025 தீர்ப்பு, இது வந்திருக்கக்கூடிய அனைத்தும் சாமானிய மனிதன், நீங்கள் ஹிந்துவாருங்க இஸ்லாமியராங்க கிறிஸ்தவராருங்க, சாமானிய மனிதன் இதை உத்து பார்த்தாங்கன்னா அவர்களுக்கு நியாயம் புரியும். யாருக்கும் எதிரானவங்க கிடையாது. தர்கால இஸ்லாமியர் போய் வழிபடட்டும், தப்பே இல்லை. நெல்லித்தோட்டம் தப்பே இல்லை, நெல்லித்தோப்புக்கு அவங்க போட்டும், படியை பயன்படுத்தி மேலே ஏறட்டும், யாரும் அவர்களை தடுக்கவில்லை. ஹிந்துக்கள் கேட்பது கோவிலினுடைய எல்லை பகுதிக்குள்ள கோவிலினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் நாங்கள் கார்த்திகை தீபத்தன்னைக்கு ஒரே ஒரு நாள் ஏற்றுறோம்.